எல்லாத்துக்கும் நிற்க வைக்கிற ஆளுங்க யாரு? அப்போ நீ நிற்கிற உன்னோட டிரைவர் பையனுக்கு நான் எம்எல்ஏ ஆக்குறேங்கிற, இன்னொருத்தன் ஆக்குறேன்ற, அவன் யாரு? முந்தானத்து வரைக்கும் அவனுக்கே தெரியாது நான் சீட்டு வருதுன்னு. உடனே அவன் துண்டு போட்டு எம்எல்ஏ ஆயிடுவானா? இல்ல, இவர் யாருக்கு பிரச்சாரம் பண்றாருன்னு தெரியல. திமுகவுடைய வரலாறு தெரியுமா? அரசியல் என்னன்னு தெரியுமா? நீ எந்த மூஞ்சி வச்சு நீ எலெக்ஷன்ல நின்ற? நீ நிந்தியா இல்லையா? பிரகாஷ் ராஜ் நிஞ்சார்ல. அப்புறம் ஜனங்க ஆனா கரெக்டா சொன்னாங்க, நீ எல்லாம் ஒரு அரசியல்வாதின்னு வந்துட்ட அப்படின்ட்டு துரத்தி வச்சிட்டாங்க. திருமாவர்கள் சொல்றாரு, கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், சாதாரண மனிதனுக்கும் அதிகாரம் அப்படின்னு. அதை அன்னைக்கு சொன்னது திமுக. கோமான்களும் சீமான்களும் இல்லை, எல்லாரும் சாமானியனும் பதவிக்கு வர வேண்டும் அப்படின்ற கோஷத்தை கையில் எடுத்து தான் அவங்க ஆட்சிக்கு வருகின்றார்கள். இப்போ டிரைவரோட பிள்ளை அப்படின்னா, அப்போ நான் எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னா யாரோட பிள்ளையா இருக்கணும்? அவங்களுக்கு மட்டும்தான் சீட்டு கொடுப்பாங்களா? இல்லை, டிரைவர் பிள்ளை டிரைவராக தான் இருக்கணுமா? அப்போ இதுக்கு என்ன பேர்? குலத்தொழில் கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க, சனாதனம் இந்த மாதிரி ஆதரிக்கின்றதுன்னு சொல்லுவாங்க. மற்றவங்களை குறை சொல்லிட்டு திராவிடன்ற பேர்ல நீங்க அதைத்தானே, பிரகாஷ் ராஜ் அதைத்தானே தூக்கி பிடிச்சு நிற்கிறாரு. இதுக்கு என்ன பதில் சொல்ற? எவ்வளோ டெராகேட்டரி இல்லை அது? ஏன்னா டிரைவர் பையனா அவனா கேவலமா போயிட்டாரா? நீங்க எப்படி நீங்க நடிகரா வந்தீங்க? நீங்க உங்க ப்ரொஃபஷனை மாத்திட்டு வரலையா? உங்க குடும்பத்தில் யாராவது நடிகராக இருந்திருக்காங்களா? பிரபல நடிகரா நீங்க வந்திருக்கீங்கல்ல. அதே மாதிரி ஒரு டிரைவரோட புள்ளனாலும் அவர் எம்எல்ஏ வந்துட்டு போட்டோம், என்ன அப்போ அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியும் அரசியலை பற்றி? நீங்கள் எலெக்ஷனில் நிற்கல, இல்லை உங்களுக்கு நடிப்பை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு யாராவது யோசிச்சாங்களா? திறமை இருக்குன்னு பார்த்து வாய்ப்பு கொடுத்தாங்கல்ல. அடுத்தது, அரசியலுக்கு என்ன வேணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? மக்கள் மீதான அக்கறை வேணும். அதுதான் ஒன் அண்ட் ஒன்லி குவாலிஃபிகேஷன். அது இருந்ததுன்னு சொன்னால் கை நாட்டா இருந்தாலும் நல்ல அரசியல்வாதிகளாக இருக்கலாம். ஆனால் அந்த மக்கள்னு சொல்லிட்டு மக்கள் நலம் என்று சொல்லுவார். தன் மக்கள் நலம் ஒன்றே அப்படின்னு, இந்த மக்கள்னா நம்ம குழந்தைகள்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த மட்டுமே நலனா வச்சிருந்தீங்கன்னா அப்புறம் பிரகாஷ் ராஜ் மாதிரியா தான் வர முடியும் எல்லாரும்.